Hello, hi students. Hello all. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you all are good. So நாம இன்னைக்கு பார்க்க போறது third chapter ஓட second session. Okay, third chapter ஓட already first chapter and second chapter முடிச்சிட்டேன். So second chapter ஓட continuation தான் P block elements 2. So அதோட second session தான் நாம இன்னைக்கு பார்க்க போறது. ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க கமெண்ட் செஷனில். ஸோ நான் ப்ராப்பராக அதில் ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேடா, எஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி Xylem யூடியூப்பில் மட்டும் இல்லை, அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் ஃபாலோ அஸ். அண்ட் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு அங்கேருந்து ஃபேக்கல்ட்டிஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் ப்ளஸ் ஃப்யூச்சர் அப்டேட்ஸும் கிடைக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் go and follow us. ஸோ எஸ், இது இந்த வாட்டி Xylemத்தில் இருந்து 500க்கு மேலே நீட்டில் ஸ்கோர் பண்ணவங்க. ஓகே, ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஆல் ஆஃப் யூ. ஸோ மோர் தேன் 100 ஸ்டூடெண்ட் 500க்கு மேலே எடுத்திருக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், நாம் ஆல்ரெடி பி பிளாக் எலிமெண்ட்ஸில் 13th குரூப், 14th குரூப் அண்ட் 15th குரூப் முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது 16th குரூப் தான். 16th குரூப்னா என்ன? ஆக்சிஜன் குரூப். இதுக்கு வேற ஒரு நேம் இருக்குது, ஞாபகம் இருக்கா? வேற ஒரு நேமும் இருக்குது இதுக்கு, சால்கோஜென்ஸ். ஓகே, சால்கோஜென்ஸ் ஃபேமிலின்னு சொல்லும். ஸோ இதில் யாரெல்லாம் இருக்குது? ஆக்சிஜன் இருக்குது, சல்ஃபர் இருக்குது, செலீனம் இருக்குது, அண்ட் டெலூரியம் இருக்குது, பொலோனியம் இருக்குது. ஓகே, ஸோ அண்ட் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது occurrence, physical properties, oxygen and allotropic form of sulfur dioxide, sulfuric acid, structure of oxo acids, okay, of sulfur. So yes, occurrence. Okay, உங்களுக்கு தெரியுமா யார் இந்த earthல most abundant element? சிம்பிளாக ஆன்சர் பண்ணலாம்ல, ஆக்சிஜன் தான் மோஸ்ட் அபண்டன்ட் எலிமெண்ட். ஓகே, ஸோ ஆக்சிஜன் ஆட்டமாக இருக்காது. ஓகே, ஆக்சிஜன் ஆட்டமாக இருக்காது. எப்போவுமே எப்படி இருக்கும்? ஆக்சிஜன் O2 ஃபார்மில் தான் இருக்கும். ஓகே ஓகே, ஆக்சிஜன் O2 ஃபார்மில் தான் இருக்கும். ஆக்சிஜன் ஆட்டம் ஸ்டேபிள் இல்லை, அப்போ O2 ஃபார்மில் தான் இருக்கும். O2னா டயாட்டோமிக் ஆக்சிஜன். ஓகே, டயாட்டோமிக் ஆக்சிஜன் தான். ஸோ என்ன டயாக்சிஜன் தான். அப்போ என்ன? O2 ஃபார்மில் கேஷியஸ் ஃபார்மில் தான் இருக்கும். ஓகே, கேஷியஸ் ஃபார்மில் O2னா அது கேஷியஸ் ஃபார்மில் தான் இருக்கும். அண்ட் கம்பைன்ட் ஃபார்ம் ஆஃப் ஆக்சைட். ஸோ இதில் என்ன? கம்பைன்ட் ஃபார்ம் ஆக்சிஜன் O2 மட்டும் இல்லை, அதர் கம்பைன்ட் ஃபார்ம் ஆஃப் ஆக்சைட் ஃபார்ம்லேயும் என்ன இது இருக்குது? ஆக்சிஜன் இருக்குது ஆக்சைட் ஃபார்மில். ஓரெல்லாம் நம்ம பார்த்த போது என்ன ஆக்சைட் ஃபார்மில் இருக்கும், சல்ஃபைட் ஃபார்மில் இருக்கும், ஒரு சொன்னதில்ல. ஸோ அது மாதிரி தான் ஆக்சைட் ஃபார்ம்லேயும் ஆக்சிஜன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் சல்ஃபர் எக்ஸஸாக சல்ஃபேட் ஃபார்மில் தான் இருக்கும். ஓகே, சல்ஃபேட் ஃபார்மில் தான் இருக்கும். ஜிப்சம், எப்சாம் இதெல்லாமே சல்ஃபைட் ஃபார்மில் தான் இருக்குது. அண்ட் சல்ஃபைட் ஃபார்ம்லேயும் இருக்குது. கலீனா PBS அண்ட் ஜிங்க் பிளெண்ட், ZNS எல்லாம் என்ன சல்ஃபைட் ஃபார்மில் தான் இருக்குது. ஓகே, சல்ஃபைட் இல்லைன்னா சல்ஃபைட் ஃபார்மில் என்ன சல்ஃபர் இருக்கும். ஓகே, ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலூரியம், பொலோனியம் தான் இருக்குது. அண்ட் ஆக்சிஜனை பற்றி தான் நாம் பார்க்க போகிறது. ஆக்சிஜன் எப்படி இருக்கும்? எப்போவுமே O2 ஃபார்மில் தான் இருக்கும், இல்லைனா ஆக்சைட் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ ஆக்சிஜன் ஆட்டம் இஸ் நாட் ஸ்டேபிள், அதனால தான் O2 ஃபார்மில் இருக்குது. ஓகே, ஸோ இதோட ப்ரிப்ரேஷன் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரிப்ரேஷன் H2O2னா என்ன? ஹைட்ரஜன் பெராக்சைடில். ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடை டீகம்போஸ் பண்ணால் அங்கேருந்து என்ன H2Oவும் ஆக்சிஜனும் கிடைக்கும். ஓகே, H2Oயும் வாட்டரும் ஆக்சிஜன் கேஸும் கிடைக்கும். ஓகே, அண்ட் H2O2 அண்ட் MnO4. ஓகே, MnO4 ஆக்சுவலி இது MnO4 மைனஸ் ஃபார்மில் இருக்கும். ஓகே, MnO4 மைனஸ் ஃபார்ம்லேயும் K ப்ளஸ் ஃபார்ம்லேயும் தான் இருக்கும்ல. ஸோ MnO4 மைனஸ் ப்ளஸ் H ப்ளஸ் ரியாக்ட் பண்ணும்போதும் அங்கேருந்தும் என்ன கிடைக்கும்? ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். ஓகே, அங்கேருந்தும் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். ஓகே, ஸோ இது ஒரு ப்ரிப்ரேஷன். அண்ட் நெக்ஸ்ட் ப்ரிப்ரேஷன் சின்னதாக
நிறைய ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஹெச்ஜிஓவை என்ன டீகம்போஸ் பண்ணும்போது, BaO2-வை டீகம்போஸ் பண்ணும்போது, KClO3-யை டீகம்போஸ் பண்ணும்போது, KNO3-யை டீகம்போஸ் பண்ணும்போதெல்லாம் அங்கே இருந்து என்ன ஆக்சிஜன் சிம்பிளாக கிடைக்கும். ஓகே, ஸோ இதெல்லாமே என்ன ஆக்சிஜனோட ப்ரிப்ரேஷன் மெத்தட்ஸ் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆக்சிஜனோட ப்ராப்பர்ட்டி. ஆக்சிஜன் என்ன பேராமேக்னெட்டிக் தான். ஓகே, பேராமேக்னெட்டிக்னா என்ன? பேராமேக்னெட்டிக் டயாமேக்னெட்டிக் தெரியும்ல. டயாமேக்னெட்டிக்னா எல்லாமே ஃபில்டாக இருக்கும். ஓகே, ஆர்பிட்டல்ஸில் எல்லாமே ஃபில்டாக இருக்கும். ஓகே, எனர்ஜி லெவல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணும்போது, எலக்ட்ரான் ஃபில் பண்ணும்போது அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இல்லை. ஓகே, எதில்? டயாமேக்னெட்டில். ஆனால் பேராமேக்னெட்டிக்கில் என்ன அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அன்பேர்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான், அதனால தான் என்ன பேராமேக்னெட்டிக். ஓகே, ஸோ எக்ஸிஸ்டன்ட் 2 allotropic ஃபார்ம். ஆல்ரெடி allotrops எல்லாம் படிச்சிருக்குல்ல. ஸோ ஆக்சிஜனுக்கும் 2 allotropic ஃபார்ம் இருக்குது. என்ன ஆக்சிஜனோட allotropic ஃபார்ம்? O2 and O3 ஃபார்மில் இருக்குது. O2 and O3. O3னா என்ன? ஓசோனில். ஸோ ஓசோன் ஃபார்ம்லேயும் O2 டை-ஆக்சிஜன் ஃபார்ம்லேயும் தான் அதுதான் என்ன ஆக்சிஜனோட எலோட்ரோபிக் ஃபார்ம்னு சொல்ல முடியும். ஸோ அது எப்படி? நார்மலி O3 எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியும்னா, O2 இருக்குல்ல, O2-வை டீகம்போஸ் பண்ணும்போது என்ன 2O கிடைக்கும். ஓகே, 2O கிடைக்கும். ஸோ இந்த 2O இங்கே இருக்குது. எஸ், இந்த O2வும் ஓயும் கம்பைன் பண்ணி ஓசோனாக மாறிடும். ஓகே, கிளியர். ஸோ ஓசோன்னா இட்ஸ் அ பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, இது என்ன? ஒரு பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான் யார்? நம்மளோட ஓசோன். ஓகே, ஓசோன் இஸ் அ பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலி ஓசோனோட ஸ்ட்ரக்சர். இதுதான் ஓசோனோட ஸ்ட்ரக்சர். O3னா 3 ஆக்சிஜன் இருக்கும். ஓகே, ஒரு பென் ஷேப்பில் இருக்கும். ஓகே, பார்க்குதா? பென் ஷேப்பில் தான் இருக்குது. ஓகே, ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரும் இருக்குது. டபுள் பாண்ட் இங்கேயும் வருது, இங்கே சிங்கிள் பாண்ட் வருது. நெக்ஸ்ட் இங்கே டபுள் பாண்ட் வருது, இங்கே சிங்கிள் பாண்ட் வருது. ஓகே, ஸோ இதுதான் என்ன ஓசோனோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனோட யூஸ் என்ன? ஆக்சிஜனோட யூஸ் நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனோட யூஸ் என்ன ஹியூமனோட என்ன ஹியூமனுக்கு சர்வைவ் பண்ணணும்னா, ஹியூமன் மட்டும் இல்லை, ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் நீட் ஆக்சிஜனில் சர்வைவ் பண்ணணும்னா ஆக்சிஜன் வேணும். ஸோ ஒன் ஆஃப் த எசென்ஷியல் காம்பனன்ட் ஃபார் த சர்வைவல் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். எல்லா லிவிங் ஆர்கானிசத்துக்கும் என்ன வேணும்? ஆக்சிஜன் வேணும் இன்ஹேல் பண்ணுறதுக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் இஸ் வெல்டிங் இருக்குல்ல, வெல்டிங்குக்கும் ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் தேவைன்னா டைரெக்டாக ஆக்சிஜன் யூஸ் பண்ணாது. ஆக்சி அசிட்டிலின் வெல்டிங். ஓகே, ஆக்சி அசிட்டிலின் வெல்டிங்கெல்லாம் என்ன ஆக்சிஜன் தேவை. ஸோ லிக்விட் ஆக்சிஜன் இஸ் யூஸ்ட் ஆஸ் ஃபியூல் இன் ராக்கெட். லிக்விட் ஆக்சிஜன் தான் என்ன ஃபியூல் ராக்கெட்லலாம் ஃபியூலாக யூஸ் பண்ணுறது. ஓகே, லிக்விட் ஆக்சிஜன். ஓகே, லிக்விட் ஆக்சிஜன் ஹைட்ரஜனும் யூஸ் பண்ணும். ஸோ நார்மலி லிக்விட் நம்ம ஆக்சிஜன் தான் படிக்கிறது, ஆக்சிஜனோட யூசஸ் தான் பார்க்குறது. ஸோ லிக்விட் ஆக்சிஜன் இஸ் யூஸ்ட் ஆஸ் த ஃபியூல் இன் ராக்கெட். ராக்கெட்டோட ஃபியூல்ஸில் என்ன லிக்விட் ஆக்சிஜன் தான். ஓகே, லிக்விட் ஆக்சிஜன் தான் யூஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் குவெஸ்டின். எஸ், குவெஸ்டின் பார்க்கலாம். ஸோ question என்ன? which of the following statement regarding ozone is incorrect? so ozone-ஓட கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இங்கே தந்திருக்கு. ஸோ which option is incorrectனா incorrect அதுதான் கேட்டது. ஸோ ஆப்ஷன் A is powerful oxidizing agent. கரெக்டா இன்கரெக்டா? ஓகே, கரெக்டா இன்கரெக்டா சொல்லுங்கள் சாட் பாக்ஸில். Option B is bleaching agent. Okay, bleaching agent. Option C is paramagnetic. Option B is bend shape. எது incorrect? எது incorrect? Paramagnetica இல்லை ஓசோன். ஓகே, நாட் ஆக்சிஜன், ஓசோன் தான் கேட்டது. ஸோ இதில் எது கரெக்ட்? ஏது incorrect? So powerful oxidizing agent. Yes, ozone is a powerful oxidizing agent. So இது என்ன? இந்த ஆப்ஷன் கரெக்ட் தான். ஓகே, இந்த ஆப்ஷன் கரெக்ட் தான். ப்ளீச்சிங் ஏஜென்ட். எஸ், ஓசோன் என்ன ப்ளீச்சிங் ஏஜெண்டாக யூஸ் பண்ணுறேன். ஓகே, ப்ளீச்சிங் ஏஜெண்டாக யூஸ் பண்ணுறேன்.
பிக்மெண்டேஷனோட பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு ஓகே டைஸ் எல்லாம் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் இஸ் paramagnetic ஸோ என்ன O2னா ஆக்சுவலி என்ன சொன்னது O2 paramagneticஸ்ன்னு சொன்னதில்ல paramagnetic தான் ஆனால் O3 is diamagnetic ஓகே O3னா அது என்ன diamagnetic அப்போ இது என்ன ராங் இது என்ன ராங் எஸ் பென் ஷேப் தான் இருந்ததில்ல ஸோ இதுவும் என்ன கரெக்ட் ஸோ விச் ஆப்ஷன் இஸ் இன்கரெக்ட் இது தான் இன்கரெக்ட் paramagnetic இல்ல diamagnetic தான் ஓசோன் ஓகே ஸோ O2 தான் paramagnetic O3 is diamagnetic clear ஓகே ஸோ நெக்ஸ்ட் allotropic form of sulfur நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சல்ஃபர் தான் சல்ஃபர்னா ஆல்ரெடி சல்ஃபரோட அலோட்ரோப்ஸ்னு சொன்னது இல்லை அலோட்ரோப் சல்ஃபருக்கும் அலோட்ரோப்ஸ் இருக்குது ஸோ இதில் 2 types allotropes இருக்குது crystalline allotropes இருக்குது amorphous allotropes இருக்குது ஓகே சல்ஃபருக்கு 2 different type of என்ன allotropes இருக்குது allotropic forms இருக்குது ஒன் இஸ் crystalline ஃபார்ம்லேயும் இருக்குது இன்னொன்று amorphous ஃபார்ம்லேயும் இருக்குது ஸோ சாலிட்ஸ் எல்லாம் 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கு crystalline solid amorphous solid இதெல்லாம் படிச்சிருக்குல்ல ஸோ கிறிஸ்டலைன் சல்ஃபருக்கு எக்ஸாம்பிள் தான் ரோம்பிக் சல்ஃபரும் அது மாதிரி மோனோக்ளினிக் சல்ஃபரும் கிறிஸ்டலைன் என்ன சல்ஃபருக்கு எக்ஸாம்பிள் கிளியர் கிறிஸ்டலைன் சல்ஃபருக்கு எக்ஸாம்பிள் தான் என்ன ரோம்பிக் சல்ஃபரும் மோனோக்ளினிக் சல்ஃபரும் ஸோ இந்த ரோம்பிக் சல்ஃபர் இஸ் ஆல்சோ கோல்ட் ஆல்ஃபா சல்ஃபர் ஓகே Rhombic sulfur is also called alpha sulfur and monoclinic sulfur is also called beta sulfur. Clear la? Okay. And amorphous na it's also classified into 3 type. One is plastic sulfur. Okay, plastic sulfur, milk of sulfur, colloidal sulfur. So this plastic sulfur is also called gamma sulfur no கூப்பிடலாம் ஓகே கிறிஸ்டலைன் ஃபார்மில் 2 டைப் சல்ஃபர் இருக்குது ஒன் இஸ் ரோம்பிக் சல்ஃபர் another one is monoclinic sulfur okay another one is monoclinic sulfur ஸோ இந்த 2 சல்ஃபர் ஆல்ஃபா சல்ஃபர் அண்ட் பீட்டா சல்ஃபர் தான் நாம் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறது உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் ஆல்ஃபா அண்ட் பீட்டா சல்ஃபர் தான் டீட்டெயிலாக இருக்குது ஓகே பார்க்கலாம் ரோம்பிக் சல்ஃபர் அண்ட் மோனோக்ளினிக் சல்ஃபர் ஓகே ஸோ ரோம்பிக் சல்ஃபர்னா என்ன so it is thermodynamically stable allotropic form இதென்ன thermodynamically இதென்ன ஒரு ஸ்டேபிளான allotropes தான் என்ன ரோம்பிக் சல்ஃபர் ஸோ ரோம்பிக் சல்ஃபர் கம்போஸ்ட் ஆஃப் எவ்வளோ சல்ஃபர் ஆட்டம்ஸ் இருக்கும் ஸோ S8 இருக்குது ஓகே 8 சல்ஃபர் கம்பைன் பண்ணி தான் என்ன ரோம்பிக் சல்ஃபர் ஃபார்ம் ஆயிருக்கு ஓகே ஸோ இது ஸ்லோவாக இந்த ரோம்பிக் சல்ஃபரை ஹீட் பண்ணணும் ஓகே ஓகே ஸோ when heated slowly about 96 degree Celsiusக்கு மேலே ஆச்சுன்னா it is converted into monoclinic sulfur ஓகே monoclinic sulfur-ஆ மாறிடுவது above 96 degree Celsius okay ஸ்லோவாக ஹீட் பண்ணி above 96 degree Celsiusக்கு மேலே ஆச்சுன்னா அது என்ன அதோட ஸ்ட்ரக்சர் மோனோக்ளினிக் சல்ஃபராக மாறிடும் ஓகே மோனோக்ளினிக் சல்ஃபர் இல்லைனா பீட்டா சல்ஃபர்னு சொல்லலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் அப்பான் கூலிங் ஓகே நான் ஸ்லோவாக இப்போது 96 அபோவ் ஆச்சு இப்போ என்ன ஆச்சு மோனோக்ளினிக் சல்ஃபர் ஆச்சு ஸோ அப்போ என்ன நான் ஸ்லோவாக என்ன ஹீட் ரெடியூஸ் பண்ணா ஓகே கூல் பண்ணா அது என்ன பிலோ 96 டிகிரி ஆச்சுன்னா அது என்ன திருப்பி நம்மளோட ரோம்பிக் சல்ஃபராக மாறிடும் கிளியர் ஓகே ஸோ அப்பான் கூலிங் below 96 degree Celsius the beta form okay beta form na monoclinic sulfur converted back to rhombic sulfur clear simple இருக்குல்ல so next monoclinic sulfur na அது beta sulfur so இங்க ரோம்பிக் சல்ஃபரில் S8 ஃபார்மில் தான் இருக்குது ஓகே இது S8 ஃபார்மில் தான் இருக்குது ஆனால் மோனோக்ளினிக் சல்ஃபரில் S8ம் S6 ஃபார்ம்லேயும் இருக்குது S8 அண்ட் S6ம் இருக்குது ஸோ
ரெண்டு ஃபார்மில் இருக்குது. பட் S6 கம்மியாக தான் இருக்கும். ஓகே, X6ஓட X8 பார்க்கும்போது S6னால் அது கம்மி தான் இருக்கும். ஸோ S6 ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். ஓகே, X6 ஸ்ட்ரக்சர் இப்படியே இருக்கும். 1 சல்ஃபர் இங்கே 1 2 3 4 5 6. ஓகே, திஸ் இஸ் S6 ஸ்ட்ரக்சர். இதுதான் S6 ஸ்ட்ரக்சர். அண்ட் S8 ஸ்ட்ரக்சர் எப்படின்னா ஒரு W மாதிரி இருக்கும். ஸோ W மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் 8 வரணும்ல. 1 2 3 4 5 6 7 8. இதுதான் என்ன S8 ஃபார்ம். ஓகே, ஸோ இது எப்போ ஸ்டேபிளாக இருக்கும்? மோனோக்ளினிக் சல்ஃபர்னால் அதோட ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா அது இட் இஸ் ஸ்டேபிள் பிட்வீன் 96 டிகிரி செல்சியஸ் டு 119 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ அந்த டெம்பரேச்சரில் மட்டும்தான் இது என்ன மோனோக்ளினிக் சல்ஃபர் ஃபார்மில் இருக்கும். ஸோ இன்கேஸ் அது அந்த ஸ்ட்ரக்சர் அந்த டெம்பரேச்சர் டவுன் ஆச்சுன்னா சடனாக என்ன ரோம்பிக்காக மாறிடும், ரோம்பிக் சல்ஃபராக மாறிடும். ஓகே, கிளியரில்? ரோம்பிக் சல்ஃபர் அண்ட் மோனோக்ளினிக் சல்ஃபர் கிளியரில்? ஆல்ஃபா அண்ட் பீட்டா சல்ஃபர் கிளியர்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு ஏ கொஸ்டின். ஓகே, ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் என்னன்னா, கிறிஸ்டலைன் ஃபார்ம் ஆஃப் சல்ஃபர் இஸ். ஓகே, சல்ஃபரோட கிறிஸ்டலைன் ஃபார்ம். Option A is alpha sulfur, option B is beta sulfur, option C is gamma. இது gamma. Okay, gamma sulfur. Option C is, sorry, this is option A, this is option B, this is option C, and this is option D. Okay, so இதில் எது கரெக்டாக இருக்குது? A, B, C, D எது கரெக்ட்? ஸோ நீங்களே சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ இது. ஆப்ஷன் ஏனா கிறிஸ்டலைன் ஃபார்ம் ஆஃப் சல்ஃபர். யார் கிறிஸ்டலைன் ஃபார்ம் ஆஃப் சல்ஃபர்? ஆல்ரெடி சொன்னதில்ல. ஸோ அலோட்ராப் சல்ஃபரில், சல்ஃபரோட அலோட்ராப்ஸில் 2 ஃபார்ம் இருக்குது. கிறிஸ்டலைன் ஃபார்மும் இருக்குது, அமார்ஃபஸ் ஃபார்மும் இருக்குது. ஸோ யார் கிறிஸ்டலைன் ஃபார்ம் சல்ஃபர்? யாரெல்லாம் கிறிஸ்டலைன் ஃபார்மில் இருக்குது? ஸோ சிம்பிள்டா, ஆல்ஃபா அண்ட் பீட்டா சல்ஃபர், ராம்பிக் அண்ட் மோனோக்ளினிக் சல்ஃபர் தான் கிறிஸ்டலைன் ஃபார்மில் இருக்கிறது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஓகே, ஏ அண்ட் பி கரெக்ட் ஆன்சர் தானே அது. ஸோ நெக்ஸ்ட் we are moving to sulfur dioxide. ஓகே, சல்ஃபர் டயோக்சைட்னா என்ன? SO2 தான் சல்ஃபர் டயோக்சைட். ஓகே, சல்ஃபர் டயோக்சைடோட ப்ரிப்ரேஷன்ஸ் தான் நாம் ஃபஸ்ட் பார்க்க போகிறது. ஸோ எப்படின்னா, சல்ஃபர் வேணும், என்ன ஆக்சிஜன் வேணும். ஃபஸ்ட்டு சல்ஃபர் அண்ட் ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணால் டேரெக்டாக அங்கேருந்து என்ன கிடைக்கும்? SO2வும் கிடைக்கும், SO3யும் கிடைக்கும். ஓகே, ஸோ என்ன சல்ஃபரும் ஆக்சிஜனும் ரியாக்ட் பண்ணால் SO2வும் SO3யும் கிடைக்கும். ஓகே, ஃப்ரம் சல்ஃபர். நெக்ஸ்ட் இஸ் ஃப்ரம் சல்ஃபைட். ஸோ ஜிங்க் சல்ஃபைடு, அயன் சல்ஃபைடு எல்லாம் இருக்குது. ஸோ அதுவும் என்ன ஆக்சிஜனும் ரியாக்ட் பண்ணால் அங்கேருந்தும் என்ன கிடைக்குது? சல்ஃபர் டயோக்சைடு கிடைக்குது. ஓகே, சல்ஃபர் டயோக்சைடு. ஓகே, ஜிங்க் சல்ஃபைட் இல்லைனா அயன் சல்ஃபைட்டெல்லாம் யூஸ் பண்ணால் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அவங்க ட்ரீட் பண்ண ஆக்சிஜன் அண்ட் மெட்டல் சல்ஃபைட் இங்கே ஜிங்க் சல்ஃபைட் அண்ட் அயன் சல்ஃபைட் தான் எடுத்தது. ஓகே, ஸோ அண்ட் ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணால் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹீட் பண்ணணும். ஓகே, ஹீட் பண்ணால் என்ன கிடைக்கும்? அங்கேருந்தும் SO2 கிடைக்கும், சல்ஃபர் டயோக்சைடு. ஓகே, நெக்ஸ்ட் லெபார்ட்டரி ப்ரிப்ரேஷன். ஓகே, லெபார்ட்டரி ப்ரிப்ரேஷன்ஸ் தான். ஸோ லெபார்ட்டரி ப்ரிப்ரேஷனில் காப்பர் இருக்குல்ல, காப்பர் அண்ட் H2SO4 ரியாக்ட் பண்ணால் அங்கே இருந்து என்ன கிடைக்குது? SO2 கிடைக்குது. ஓகே, சல்ஃபர் அண்ட் H2SO4 ரியாக்ட் பண்ணால் அங்கே இருந்து என்ன கிடைக்குது? SO2 கிடைக்குது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் SO3. ஓகே, SO3 மைனஸ் அண்ட் H ப்ளஸ். SO3 மைனஸ் அயன் தான். ஓகே, அயன் தான். ஸோ அண்ட் H ப்ளஸ் அயனும் எடுத்தால் என்ன கிடைக்கும்? அங்கேருந்தும் SO2 கிடைக்கும். அண்ட் வாட்டரும் ரிலீஸ் ஆகும். ஓகே, வாட்டரும் கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தான்.
ஸோ சல்ஃபர் டயோக்சைடோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது? ஸோ இட் இஸ் அன் அசிடிக் ஆக்சைடு. ஸோ எப்படின்னா SO2 வாட்டரும் ரியாக்ட் பண்ணால் அங்கேருந்து என்ன கிடைக்கும்? சல்ஃபரஸ் ஆசிட் கிடைக்கும். ஓகே, சல்ஃபரஸ் ஆசிட் H2SO3 சல்ஃபரஸ் ஆசிட், அதுதான் சல்ஃபரஸ் ஆசிட். ஓகே, ஸோ இந்த சல்ஃபரஸ் ஆசிட் என்ன ஆகும்னா அது H plus and SO3 2- மாறிடும். ஓகே, H plus and SO3 2- அது கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இட்ஸ் ரியாக்ஷன் வித் NaOH. ஓகே, ஒரு பேஸும் SO2 ரியாக்ட் பண்ணால் ஸோ என்ன ஆகிடும்? SO2 NaOH. ஓகே, சோடியம் ஹைட்ராக்சைடும் ரியாக்ட் பண்ணால் அங்கேருந்து என்ன கிடைக்கும்? சோடியம் பை சல்ஃபைட் கிடைக்குது. NaHSO3. ஓகே, அது ஒரு ரியாக்ஷன். அண்ட் SO3யும் Na2CO3. ஓகே, Na2CO3 ரியாக்ட் பண்ணால் சோடியம் ரியாக்ட் பண்ணால் வாட்டரும் SO2 Na2CO3யும் ரியாக்ட் பண்ணால் அங்கேருந்து என்ன கிடைக்கும்? சோடியம் பை கார்பனேட். ஓகே, சோடியம் பை கார்பனேட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த சேம் சோடியம் பை கார்பனேட் எகெயின் என்ன மாறிடும்? சோடியம் சல்ஃபேட்டாக மாறிடும். ஓகே, சோடியம் சல்ஃபேட்டாக மாறிடும். ஓகே, NaHSO3 திருப்பி ரியாக்ட் பண்ணால் என்ன? சோடியம் சல்ஃபேட்டாக மாறிடும். இந்த சோடியம் பைசல்ஃபேட் என்ன? சோடியம் சல்ஃபேட்டாக மாறிடும். இங்கே சோடியம் பைசல்ஃபேட் கிடைக்கிதுல்ல, ஸோ இந்த சோடியம் பைசல்ஃபேட் என்ன? சோடியம் சல்ஃபேட்டாக மாறிடும். அண்ட் வாட்டரும் SO2 ரிலீஸ் ஆகிடும். கிளியர்? ஸோ ஆக்சிடைசிங் பவர். ஸோ என்ன? H2S. ஓகே, ஸோ H2Sம் SO2வும் ரியாக்ட் பண்ணால் அங்கே இருந்து என்ன கிடைக்கும்? Sம் வாட்டரும் கிடைக்கும், சல்ஃபரும் வாட்டரும் கிடைக்கும். அண்ட் மெக்னீஷியம் SO2 ரியாக்ட் பண்ணால் என்ன? MgO ப்ளஸ் Sம் கிடைக்கும். ஓகே, ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டினா என்ன? நார்மலி ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டினா என்ன? ஸோ அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இல்லைனா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன்னு சொல்லலாம். ஸோ இங்கே என்ன? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் வருது. ஸோ இங்கேயும் என்ன? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் வருது. ஸோ ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி யாருக்கு இருக்குது? SO2க்கு இருக்குது. ஓகே, ஹைட்ரஜன் சல்ஃபைடும் என்ன? SO2 ரியாக்ட் பண்ணால் இங்கே சல்ஃபரும் H2வும் தான் கிடைக்குது. அண்ட் இங்கே மக்னீஷியம் சல்ஃபர் டைஹைட்ரஜனும் ரியாக்ட் பண்ணால் SO2 ரியாக்ட் பண்ணால் MgO தான் கிடைக்குது. MgO ப்ளஸ் சல்ஃபர் கிடைக்குது. ஓகே, சல்ஃபர் டை ஆக்சைடு மக்னீஷியம் ரியாக்ட் பண்ணால். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் SO2 and oxygen react பண்ணா in presence of vanadium pentoxide. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். ஓகே, vanadium pentoxide கேட்டலிஸ்டாக ரியாக்ட் பண்ணால் இங்கே என்ன? SO3 கிடைக்கும். ஓகே, SO3 கிடைக்கும். SO2 plus oxygen in presence of vanadium pentoxide and 450 டிகிரி செல்சியஸில் தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, ஸோ இது ஒரு கான்டாக்ட் ப்ரோசஸ். H2SO4ஓட ப்ரிப்ரேஷன் மெத்தடில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஓகே, இது செகண்ட் ஸ்டெப் தான், ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு தான் இது. ஓகே, ஸோ ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன். ஸோ என்ன? SO2வும் ஆக்சிஜனும் ரியாக்ட் பண்ணால் என்ன ஃபார்ம் ஆகும்? SO3 ஃபார்ம் ஆகும். ஓகே, சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் என்ன? ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு. ப்ளீச்சிங் ஆக்ஷன்னா கலர்ட் காம்பவுண்ட்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு, ஓகே, கலர்லெஸ்ஸாக மாற்றுறதுக்கு யாருக்கு ஒரு எபிலிட்டி இருக்குது? SO2க்கு ஒரு எபிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ SO2 அண்ட் H2O ரியாக்ட் பண்ணால் அது என்ன மாறிடும்? H2SO4 மாறிடும். ஓகே, H2SO4 மாறிடும். அண்ட் 2 ஹைட்ரஜனும் ரிலீஸ் ஆகும். ஸோ என்ன? எக்ஸ்னா இங்கே ஒரு கலர் இருக்குது, தெரியாத ஒரு கலர் இருக்குது எக்ஸ். ஸோ அண்ட் ஹைட்ரஜனும் இங்கே என்ன? ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகிருக்குல்ல, ஸோ அதுவும் கம்பைன் பண்ணால் HX2 அது என்ன? ஒரு கலர்லெஸ் காம்பவுண்டாக இருக்கும். ஓகே, எக்ஸ்னா இங்கே ஒரு கலர்ட் காம்பவுண்டாக, அது HX ஆகும்போது HX2 ஃபார்ம் ஆகும்போது அது ஒரு
கலர்லெஸ் காம்பவுண்டாக மாறிடும். ஓகே, ஸோ ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி யாருக்கு இருக்குது? SO2க்கு இருக்குது. ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் கலர்ட் காம்பவுண்ட்ஸ், இல்லைன்னா கலர் இல்லை இன்கேஸ் க்ளோத்தாக இருக்கலாம், க்ளோத்துலலாம் அந்த கலரை பிரேக் டவுன் பண்ணி கலர்லெஸ்ஸாக மாற்றிடும். ஓகே, கலரை பிரேக் டவுன் பண்ணி கலர்லெஸ்ஸாக மாற்றிடும். அதுதான் ஆக்சுவலி ப்ளீச்சிங் ஆக்ஷன்னு சொல்லலாம். ஓகே, கிளியர்? ஓகேடா. ஸோ நெக்ஸ்ட் இதோட ஸ்ட்ரக்சர் தான். SO2க்கும் என்ன ஒரு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகே, ஸோ சல்ஃபர் சென்ட்ரலில் இருக்குது, பென் ஷேப் தான் இருக்குது, லான் பேர் இருக்குது, இங்கேயும் லான் பேர் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது சல்ஃபருக்கு. ஓகே, ரெண்டுலேயும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அண்ட் என்ன டபுள் பாண்ட் தான் இங்கே சேஞ்ச் ஆகுது. ஓகே, டபுள் பாண்ட் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ இங்கே என்ன சிங்கிள் பாண்ட் தான் இருக்குது, இங்கே SO டபுள் பாண்ட். ஓகே, இங்கே ஃபர்ஸ்ட் SO சிங்கிள் பாண்ட் அண்ட் இங்கே SO டபுள் பாண்ட், இங்கே ஃபர்ஸ்ட் SO டபுள் பாண்ட் அண்ட் இங்கே சிங்கிள் பாண்ட். ஓகே, அப்போது என்ன சார்ஜும் டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஓகே, சிங்கிள் பாண்ட் எங்கே வரும் அங்கே தான் சார்ஜும் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் என்ன SO2ஓட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு. ஓகே, சல்ஃபர் டை ஆக்சைடோட யூசஸ் தான் நாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ளீச்சிங். ஓகே, ஹேர் எல்லாம் ப்ளீச் பண்ணுறதுக்கு, கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஹேர் ப்ளீச் பண்ணும், ஸோ அதுக்கு யூஸ் பண்ணும். அண்ட் சில்க் ப்ளீச்சிங், வூல் ப்ளீச்சிங், இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன சல்ஃபர் டை ஆக்சைடு தான் யூஸ் பண்ணும். ஓகே, சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ளீச்சிங்குக்கு யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் டிஸ்இன்ஃபெக்டிங் கிராப்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் இன் அக்ரிகல்ச்சரில் க்ராப்ஸும் பிளான்ஸ் எல்லாம் டிஸ்இன்ஃபெக்டன் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? சல்ஃபர் டை ஆக்சைடு யூஸ் பண்ணலாம். கிளியரா? கிளியர்ல? ஓகே, நெக்ஸ்ட் we are moving to the next question. Okay, bleaching action of SO2 is due to option A is reduction, option B is oxidation, option C is hydrolysis, option D is it is acidic nature. எதனால bleaching நடக்குது SO2ல due to which action? அது ரீசன் ரிடக்ஷன் தான். ரிடக்ஷனால தான் என்ன SO2ல ப்ளீச்சிங் நடக்குது. ப்ளீச்சிங் இங்கே ஆல்ரெடி பார்த்துருக்குல்ல, ப்ளீச்சிங் ஆக்ஷன் எஸ். ஸோ இங்கே என்ன ஆகுது? ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகுது. இந்த ஹைட்ரஜன் கம்பைன் ஆகி HX2 ஃபார்ம் ஆகுது. ஸோ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் விச் ஆக்ஷன்? ரிடக்ஷன். ஓகே, இது என்ன ரிடக்ஷனால. ஓகே, ஸோ ரிடக்ஷன், இட் இஸ் டியூ டு ரிடக்ஷன். நெக்ஸ்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4. ஸோ சல்ஃபரோட நெக்ஸ்ட் காம்பவுண்ட் தான் சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகே, சல்ஃபரோட நெக்ஸ்ட் காம்பவுண்ட் தான் சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகே, ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட்னா என்ன? H2SO4. ரொம்ப ஸ்ட்ராங் ஆசிட். ஸோ இது மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு ப்ரோசஸ் தான் காண்டாக்ட் ப்ரோசஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோசஸ் தான் காண்டாக்ட் ப்ரோசஸ். ஸோ காண்டாக்ட் ப்ரோசஸ் என்னன்னு கேட்கலாம் 1 மார்க் 2 மார்க் கொஸ்டனுக்கு. என்ன வாட் இஸ் காண்டாக்ட் ப்ரோசஸ்னால் என்ன H2SO4ஓட மேனுஃபேக்சரிங் ப்ரோசஸ் தான் காண்டாக்ட் ப்ரோசஸ். ஓகே, இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் ப்ரோசஸ் தான் காண்டாக்ட் ப்ரோசஸ். ஸோ இதில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆல்ரெடி 1 ஸ்டெப் நான் சொல்லிட்டேன்ல. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா சல்ஃபரும் ஆக்சிஜனும் கம்பைன் பண்ணிவிட்டு சல்ஃபர் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். ஓகே, சல்ஃபர் டை ஆக்சைடு கிடைக்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சல்ஃபரும் என்ன ஆக்சிஜனும் கம்பைன் பண்ணிவிட்டு இல்லைன்னா ரியாக்ட் பண்ணிவிட்டு சல்ஃபர் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளியர். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா இந்த சல்ஃபர், செகண்ட் ஸ்டெப் இங்கே எழுதலாம்ல, நான் இங்கே சல்ஃபர் இந்த டயாக்சைடும் ஆக்சிஜனும் ரியாக்ட் பண்ணிட்டு in presence of vanadium pentoxide na 2V2O5 in a 450 degrees Celsius la 445 degrees Celsius la 450 degrees Celsius la heat panina enna kadaikum
சிம்பிளாக SO3 கிடைக்கும். this is not balanced reaction, பேலன்ஸ் பண்ணணும். ஸோ SO3 கிடைக்கும். ஓகே, ஸோ ஆக்சிஜனும் சல்ஃபரும் சல்ஃபர் டை ஆக்சைடும் ரியாக்ட் பண்ணால் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் வெனேடியம் பென்டாக்சைடு. வெனேடியம் பென்டாக்சைடு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸாமுக்கு வரலாம். இங்கே யூஸ் பண்ணுற கேட்டலிஸ்ட் எது கேட்கலாம், ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இது என்ன, வெனேடியம் பென்டாக்சைடு. ஓகே, V2O5. ஸோ என்ன 450 டிகிரி செல்சியஸில் ட்ரீட் பண்ணால் SO3 கிடைக்கும். அதுதான் என்ன செகண்ட் ஸ்டெப். அண்ட் தேர்ட் ஸ்டெப் இப்போ என்ன கிடச்சிருக்கு, SO3 கிடச்சிருக்கு. ஓகே, SO3யில் என்ன H2SO4 கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். ஓகே, SO3யில் H2SO4 கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். H2SO4னா நம்மளோட சல்ஃபியூரிக் ஆசிட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், H2S2O7 ஓலியம். ஓகே, H2S2O7 கிடைக்கும். ஸோ இந்த H2S2O7ல் எகெயின் என்ன வாட்டர் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், H2SO4 கிடைக்கும். கிளியர். ஸோ ரொம்ப ஈஸி மெத்தட்ஸில் என்ன H2SO4 ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன, சல்ஃபரும் ஆக்சிஜனும் ரியாக்ட் பண்ணி சல்ஃபர் டை ஆக்சைடு கிடைக்கும். செகண்ட் ஸ்டெப் என்ன, இந்த சல்ஃபர் டை ஆக்சைடும் ஆக்சிஜனும் ரியாக்ட் பண்ணி என்ன இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் வெனேடியம் பென்டாக்சைடு அண்ட் 450 டிகிரி செல்சியஸில் ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்குது, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு SO3 கிடைக்குது. ஓகே, SO3 கிடைக்குது. ஓகே, அண்ட் இந்த SO3 அண்ட் H2SO4 ரியாக்ட் பண்ணால் அங்கேருந்து என்ன கிடைக்குது, H2S2O7, that is oleum. ஓகே, அண்ட் oleum is again treated with water. ஒலியத்தில் தண்ணி ஊற்றுனா என்ன கிடைக்கும், H2SO4 கிடைக்கும். சிம்பிள். ஓகே, ஸோ அதுதான் என்ன கான்டாக்ட் ப்ரோசஸ். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நாம் பார்க்க போகிறது. ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் highly soluble in water. So H2SO4 is highly soluble in water and has strong affinity towards water. Okay, so idana water la dissolve it's speed la dissolve agum. Okay, and idu oru exothermic reaction. வாட்டரும் H2SO4 கம்பைன் பண்ணும்போது என்ன ஹீட் ரிலீஸ் ஆகும். ஓகே, ஸோ H2SO4ல டைரக்ட் H2SO4 எடுத்து வாட்டர் ஊற்ற முடியாது, தண்ணி ஊற்ற முடியாது. ஸோ என்ன அது பிளாஸ்ட் ஆகிடும். ஓகே, பிகாஸ் அங்கே நடக்குது ரியாக்ஷன்னா அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் தான் அங்கே நடக்குது. ஓகே, எக்ஸோதெர்மிக்னா அது ஹீட் சடனாக ரிலீஸ் பண்ணும். அப்போது என்ன ஒரு எக்ஸ்ப்ளோஷனுக்கு சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எப்போவுமே H2SO4 அண்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணும்போது H2SO4 டைல்யூட் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வாட்டர் எடுக்கணும், அதில் ட்ராப் பை ட்ராப்பாக H2SO4 ஆட் பண்ணணும், ஸ்டிர் பண்ணணும். ஓகே, ட்ராப் பை ட்ராப்பாக H2SO4 ஆட் பண்ணணும், ஸ்டிர் பண்ணணும். ஸோ அந்த டெஸ்ட் டியூபோட அந்த எண்ட் டெஸ்ட் டியூப் பிடிச்சாலே என்ன ஹீட் ரிலீஸ் ஆகுறது தெரியும். ஓகே, அவ்வளோ ஹீட் ரிலீஸ் ஆகும். ஓகே, இது ஒரு எக்ஸோனா எப்படி அது ஹீட்டு ரிலீஸ் பண்ணும். ஓகே, ஸோ இது ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் தான். ஓகே, அண்ட் ஸ்ட்ராங் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் வாட்டர். என்ன ஒரு ஸ்ட்ராங் அஃபினிட்டி வாட்டரும் இந்த H2SO4க்கு வாட்டர் மேலே ஒரு ஸ்ட்ராங் அஃபினிட்டி, ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ அண்ட் இட் இஸ் எ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். என்ன டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னா அதில் இருக்கிற வாட்டர் எல்லாம் இந்த H2SO4 அப்சார்ப் பண்ணும். ஓகே, ஏதாச்சும் காம்பவுண்டில் வாட்டர் இருக்குது, ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இருக்குது, அது வாட்டராக கன்வெர்ட் பண்ண முடியும்னா அதில் இருக்கிற ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இது என்ன அப்சார்ப் பண்ணும், அந்த வாட்டர் ஃபார்முலா H2O அப்சார்ப் பண்ணும். ஓகே, ஸோ அந்த எபிலிட்டி யாருக்கு இருக்குது, நம்மளோட H2SO4க்கு இருக்குது. ஓகே, ஸோ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சுகரில் H2SO4 டிசால்வ் பண்ண என்ன ஆகும், என்ன சுகர் கரைஞ்சு போகுமா? இல்லை, ஆக்சுவலி அது பிளாக் கலராக மாறிடும். டார்க் பிளாக் கலராக மாறிடும். அதுக்கு ரீசன் என்னன்னா சுகரில் என்ன வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த வாட்டரை யார் அப்சார்ப் பண்ணும், இந்த H2SO4 வலிச்சு எடுத்துடும். ஓகே, அப்சார்ப் பண்ணிடும். அப்போ என்ன பாக்கி கார்பன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது அந்த பிளாக் கலருக்கு ரீசன் அந்த கார்பன் தான். ஓகே, ஸோ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்.
dissolve in water என்ன இந்த it dissolve என்ன இது dissolve பண்ண முடியும் H2SO4 waterல dissolve பண்ண முடியும் and it will form mono and dihydrate. So in case waterல dissolve பண்ணா இது என்ன H2SO4 H2O ஆகலாம் இல்லைன்னா H2SO4 to H2O ஆகலாம் okay and mono and dihydrates மாறிடும் okay clear and the reaction is exothermic waterல என்ன mix பண்ணா this is exothermic reaction okay so reaction பார்க்கலாம் so C2H2 C12 H22O11 அது என்ன sucrose தானே so sucrose மேலே என்ன கொஞ்சம் H2SO4 ஊற்றலாம் ஓகே மிக்ஸ் பண்ணலாம் அப்போ என்ன ஆகும்னா இங்கே ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்குல்ல ஸோ இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஹைட்ரஜன் 22 இருக்குது ஆக்சிஜன் 11 இருக்குது ஸோ இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஆக்சுவலி எவ்வளோ H11H2O மாறிடும் ஆக்சிஜன் 22 எஸ் 11H2O மாறிடும்ல இங்கே பார்த்தா இந்த ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் சேஞ்ச் பண்ணி இது வாட்டர் ஃபார்முலைக்கு கன்வெர்ட் பண்ணால் வாட்டர் ஃபார்முலா கன்வெர்ட் பண்ணால் 11H2O தான் வரும்ல ஸோ இங்கே இருக்கிற இந்த H2O ஃபுல்லாக இந்த வாட்டர் ஃபார்ம் ஃபுல்லாக யார் அப்சார்ப் பண்ணும் நம்மளோட H2SO4 அப்சார்ப் பண்ணும் அப்போ என்ன ஃபார்ம் ஆகும் H2SO4 11H2O H2SO4 11H2O ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன 12 கார்பன் என்ன 12 கார்பன் தான் இருக்குது அப்போ 12 கார்பன் ஓகே அப்போ இங்கே பாருங்கள் H2SO4 11H2O clear ஓகே ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஃபார்மிக் ஆசிட்னா என்ன HCOOHல ஸோ ஃபார்மிக் ஆசிட்லேயும் என்ன வாட்டர் ஃபார்ம் இருக்குது வாட்டர் ஃபார்ம்னா லைக் ஹைட்ரஜன் 2 இருக்குது ஆக்சிஜன் 2 இருக்குது ஸோ இது இங்கே இருக்கிற 2 ஹைட்ரஜன் அண்ட் 1 ஆக்சிஜன் கம்பைன் பண்ணிவிட்டு H2O ஃபார்மாக மாறிடலாம் ஓகே H2O ஃபார்மாக மாறிடலாம் ரிமைனிங் CO மட்டும்தான் இருக்குது ஸோ அப்போ என்ன ஆகும்னா CO மட்டும் கார்பன் மோனாக்சைடும் இருக்குது என்ன H2SO4 என்ன 1H2O கிளியர் ஸோ இதில் வாட்டர் மாலிக்யூல்ஸ் வாட்டர் எப்படி இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன் பண்ணி எவ்வளோ வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அதெல்லாம் யார் அப்சார்ப் பண்ணும் H2SO4 அப்சார்ப் பண்ணும் பிகாஸ் இட்ஸ் எ டீஹைட்ரேட்டிங் ஏஜெண்ட் ஸோ வாட்டரை எல்லாம் வாட்டர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் அப்சார்ப் பண்ண முடியும் ஓகே ஸோ அதுதான் டீஹைட்ரேட்டிங் ஏஜெண்ட் ஸோ இங்கே பாருங்கள் ஆக்சாலிக் ஆசிட் COOH ட்வைஸ் ஸோ என்ன இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதில் எவ்வளோ ஆக்சிஜன் ஸோ 2 ஆக்சிஜன் 4 ஆக்சிஜன் அண்ட் 2 ஹைட்ரஜன் ஸோ அண்ட் என்ன H2SO4 ரியாக்ட் பண்ணால் அங்கே இருந்த என்ன கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் H2SO4 H2O ஓகே H2SO4 H2O கிடைக்கும் ஸோ கிளியர் ஆகிடுச்சுல அதில் எவ்வளோ வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்குது அதை அப்சார்ப் பண்ணி என்ன H2O கன்வெர்ட் பண்ணிடும் ஓகே ஸோ அதுதான் என்ன டீஹைட்ரேட்டிங் ஏஜெண்ட் ஸோ நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் H2SO4 டீகம்போஸ் பண்ணிவிட்டு H2O SO2 மாறிடும் ஓகே H2Oயும் SO3யும் மாறிடும் ஓகே நாட் SO2 SO3 மாறிடும் இன் ஹீட் பண்ணும்போது டீகம்போஸ் பண்ணும்போது ஹீட் கொடுக்கும்போது ஓகே ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் இஸ் H2SO4 அண்ட் NaOH ஓகே ஒரு சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்ணால் என்ன மாறிடும் அங்கேருந்து என்ன சோடியம் பைசல்ஃபேட்டாக மாறிடும் சோடியம் பைசல்ஃபேட் அண்ட் வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஓகே சோடியம் பைசல்ஃபேட் அண்ட் வாட்டர் மாலிக்யூல்ஸ் அண்ட் இங்கே பார்த்தா சோடியம் சல்ஃபேட்டும் H2SO4ம் சல்ஃபியூரிக் ஆசிடும் என்ன NaOHும் ரியாக்ட் பண்ணால் அங்கேருந்து என்ன சோடியம் சல்ஃபேட்டும் ஃபார்ம் ஆகும் ஓகே சோடியம் பைசல்ஃபேட்டும் ஃபார்ம் ஆகும் சோடியம் சல்ஃபேட்டும் ஃபார்ம் ஆகும் சோடியம் சல்ஃபேட்டும் ஸோ என்ன வாட்டரும் ரிலீஸ் ஆகும் ஓகே வாட்டரும் என்ன பை ப்ராடக்டாக மாறிடும் ஓகே வாட்டரும் இருக்கும் பை ப்ராடக்டாக நெக்ஸ்ட் இஸ் H2SO4 ரியாக்டிங் வித் அமோனியா அப்போ என்ன ஃபார்ம் ஆகும் அமோனியம் சல்ஃபேட் ஓகே NH4 ட்வைஸ் SO4 ஓகே அமோனியம் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகும்
ஓகே ஸோ என்ன H2SO4 NaOH ரியாக்ட் பண்ணால் சோடியம் பைசல்ஃபேட் இல்லைனா சோடியம் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகும் அண்ட் H2SO4 அமோனியம் ரியாக்ட் பண்ணால் என்ன அமோனியம் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகும் ஓகே கிளியர் ஏதாச்சும் டவுட் திஸ் இஸ் ஆசிட் திஸ் இஸ் பேஸ் ஆசிடும் பேஸும் ரியாக்ட் பண்ணால் சிம்பிளாக என்ன கிடைக்கும் ஆசிட் அண்ட் பேஸ் ரியாக்ட் பண்ணால் சால்ட் அண்ட் வாட்டரில் எஸ் கரெக்ட் சால்ட் அண்ட் வாட்டர் ஃபார்ம் ஆகுது கிளியர் நெக்ஸ்ட் ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி ஸோ ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டினா ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும் எனக்கு கார்பன் இருக்குது சல்ஃபர் இருக்குது ஃபோஸ்ஃபரஸ் இருக்குது H2S இருக்குது அண்ட் HI இருக்குது HBr இருக்குது ஸோ இங்கே என்ன H2SO4ம் ரியாக்ட் பண்ண போகிறேன் ஓகே ஸோ அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி ஆக்சிடேஷன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இல்லைனா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் தான்ல ஸோ ஆக்சிஜன் இங்கே கார்பன் என்னாச்சு CO2 ஆச்சு சல்ஃபர் என்னாச்சு SO2 ஆச்சு ஃபாஸ்பரஸ் என்னாச்சு H3PO4 ஆச்சு ஃபோஸ்ஃபோரிக் ஆசிட் ஓகே H3PO4 ஆச்சு அண்ட் H2S என்னாச்சு இங்கே SO2 ஆச்சு ஓகே SO2 ஆச்சு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே யார் வந்தது ஆக்சிஜன் வந்தது ஓகே அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஆக்சிடேஷன் ஸோ இங்கே என்ன HI என்ன I2 ஆச்சு என்ன ஹைட்ரஜன் ரிமூவ் ஆச்சு HBr ஸோ Br2 ஆச்சு ஸோ என்ன ஐதர் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இல்லைனா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அதுதான் ஆக்சிடேஷன் ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும் ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஆச்சு SO2 ஆச்சு P என்ன H3PO4 ஆச்சு அண்ட் H2S என்ன SO2 ஆச்சு ஆர் S ஆச்சுன்னு சொல்லலாம் ஓகே ஆர் S ஆச்சு ஸோ இங்கே என்ன அடிஷன் ஆஃப் ஆக்சிஜனும் இருக்குது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜனும் இருக்குது ஓகே ஸோ H2SO4 அண்ட் HIலேருந்து ஹைட்ரஜன் என்ன ரிமூவ் பண்ணிட்டேன் ஸோ I2 அயடின் ஸோ HBr ஸோ Br2 கிளியர் நெக்ஸ்ட் Zn H2SO4 ஸோ இங்கே ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ் என்ன H2SO4ம் மெட்டல்ஸும் ஜிங்க் அலோனியெல்லாம் ஹைலி ரியாக்டிவ் மெட்டல் கேட்டகரியில் படுத்தலாம் ஓகே ஸோ ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்லாம் இங்கே Zn அண்ட் H2SO4 ரியாக்ட் பண்ணும்போது நார்மலி மெட்டல் அண்ட் ஆசிட் ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அங்கே மெட்டல் சால்ட்டும் கிடைக்கும் அண்ட் ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகும்ல ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது நார்மல் டைல்யூட் ஓகே டைல்யூட் தான் இங்கே Zn சாரி நாட் Zn H2SO4 is acid is dilute acid தான் ஃபர்ஸ்ட் ஓகே இங்கே டைல்யூட் ஆசிட் தான் இருக்குது ஸோ டைல்யூட் ஆசிட் எப்படி இருக்குன்னா பிகாஸ் திஸ் மெட்டல் இஸ் ஹைலி ரியாக்டிவ் Zn அலுமினியம்லாம் கம்பேர் பண்ணும்போது காப்பர் அண்ட் லெட் கம்பேர் பண்ணும்போது ஹைலி ரியாக்டிவ் தான் ஸோ என்ன டைல்யூட் ஆசிட் யூஸ் பண்ணலாம் ஸோ அப்போ என்ன கிடைக்குது ZnSO4 Al2SO4 ட்ரைஸ் ஓகே மெட்டல் ஒரு மெட்டல் சால்ட்டும் ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகுது அண்ட் இங்கே பாருங்கள் காப்பர் அண்ட் லெட் ஸோ இங்கே எப்படி யூஸ் பண்ணணும் டைல்யூட் H2SO4 யூஸ் பண்ணால் இந்த ரியாக்ஷன் நடக்காது பிகாஸ் இட் இஸ் லோ ரியாக்டிவ் மெட்டல் ஓகே லோ ரியாக்டிவ் மெட்டல் ஆனதுனால இங்கே என்ன வேணும் கான்சன்ட்ரேட்டட் H2SO4 concentrated hot H2SO4 okay concentrated hot H2SO4 react பண்ணா என்ன இந்த low reactive metal concentrated H2SO4 hot H2SO4 react பண்ணா மட்டும்தான் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் ஸோ இங்கே கிடைக்கிறது என்ன copper sulfate lead sulfate water and sulfur dioxide okay sulfur dioxide release ஆகும் and this H2SO4 do not react with H2SO4 do not react with எந்தெல்லாம் metals நம்மளோட gold silver platinum
okay, gold, silver, platinum. Okay, so gold, silver, platinum and H2SO4. If it is hot concentrated reactive concentrated H2SO4 ஆனாலும் கூட என்ன நம்மளோட gold, silver, platinum react ஆக மாட்டா because it is very stable. Okay, very stable and very less reactive metals. Okay, very less reactive metals. So next, uses of sulfuric acid. Uses of sulfuric acid. Sulfuric acid or uses enna? So first uses in the manufacture of fertilizers. Fertilizers எல்லாம் manufacture பண்றதுக்கு என்ன இது sulfuric acid use பண்றது. Okay, manufacture of fertilizers and some chemicals manufacture like என்ன chemical hydrochloric acid, nitric acid இதெல்லாம் manufacture பண்றதுக்கும் என்ன sulfuric acid use பண்றது. Okay, and next is it is used as drying agent. Dehydrating agent use பண்ணலாம்ல. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கல இந்த H2SO4 வாட்டர் எல்லாம் absorb சீக்கிரம் சடனா absorb பண்ணிடும். So it used as a drying agent use பண்ண முடியும். And also used in preparation of pigments and explosives. Explosives எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. Okay, like bomb மாதிரி எல்லாம் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன sulfuric acid யூஸ் பண்ண. Okay, explosives எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் sulfuric acid யூஸ் பண்ண முடியும். Okay, explosives ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, பிக்மெண்ட்ஸ் கலர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் H2SO4 யூஸ் பண்ண முடியும். ஓகே, இதுதான் sulfuric ஆசிடோட யூசஸ். ஓகே, கிளியர் தானே? ஓகே, தென் நெக்ஸ்ட் டெஸ்ட் ஃபார் sulfuric ஆசிட் ஆர் சல்ஃபேட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன டெஸ்ட் டியூப் எடுக்கலாம். ஸோ இதில் ஒரு 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 டிரான்ஸ்பேரண்ட் லிக்விட் இருக்குது. வேண்டாம், ஸோ ஒரு டிரான்ஸ்பேரண்ட் லிக்விட் இருக்குது. ஓகே, இது டிரான்ஸ்பேரண்ட் லிக்விட் இருக்குது. ஸோ இதில் சல்ஃபேட் இருக்கா இல்லைன்னா சல்ஃபியூரிக் ஆசிடோட ப்ரெசன்ஸ் இருக்கான்னு எப்படி தெரிய முடியும்? அதுக்கு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஸோ இதில் என்ன ஆட் பண்ணணும்னா இதில் பேரியம் குளோரைட் ஆட் பண்ணணும். ஓகே, பேரியம் குளோரைட் ஆட் பண்ணால் என்ன ஒரு ஒயிட் precipitate ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த ஒயிட் precipitate இஸ் ஆக்சுவலி பேரியம் சல்ஃபைட். ஓகே, பேரியம் சல்ஃபைட் தான் அந்த ஒயிட் precipitate. ஸோ ஒயிட் precipitate ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன கன்ஃபார்ம் பண்ணலாம்? எஸ், இங்கே என்ன இருக்குது? சல்ஃபியூரிக் ஆசிடோட ப்ரெசன்ஸ் இருக்குது, இல்லைனா சல்ஃபேட்டோட ப்ரெசன்ஸ் இருக்குது. கிளியர்? ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட். இல்லைனா வேற ஒரு மெத்தட் தான். சேம் டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே இல்லை. CH3COO2 PB ட்வைஸ் PB. ஓகே, ஸோ என்ன H2SO4ம் ரியாக்ட் பண்ணால் சேம் என்ன ஒரு ஒயிட் precipitate மாதிரி ஃபார்ம் ஆகுறது, அதோட பாட்டமில் ஒயிட் precipitate ஃபார்ம் ஆகுதுன்னா அது என்ன லெட் சல்ஃபேட்டோட ப்ரெசன்ஸ் தான். லெட் சல்ஃபேட் இருக்கிற ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அங்கே என்ன இருக்குது? சல்ஃபியூரிக் ஆசிட் இல்லைனா சல்ஃபேட் இருக்குது. கிளியர்? ஓகே, ஸோ இதுதான் சல்ஃபியூரிக் ஆசிட் இல்லைனா சல்ஃபேட்டோட டெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் எ கொஸ்டின். எஸ், நீங்கள் எல்லோரும் கொஸ்டினுக்கு ரெடின்னு நினைக்கிறேன். அண்ட் இட் இஸ் a very easy question. ஸோ ஓகே, ஸோ கொஸ்டின் இஸ் the catalyst that used in the contact processes. Oh my god, contact processல ரொம்ப ஈஸி கொஸ்டின்ல. ஸோ காண்டாக்ட் ப்ரோசஸில் யூஸ் பண்ணியிருக்கிற கேட்டலிஸ்ட் எது? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கு, இது 1 மார்க்குக்கு வரலாம். ஓகே, 1 மார்க்குக்கு வரலாம். இது வந்திருக்கு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, டிஃப்ரெண்ட் போர்ட்ஸில் வந்திருக்கு. ஓகே, ஸோ yes, the catalyst, it is a book back question. Okay, the catalyst that is used in the contact process la use panna catalyst edu? Fe2O3, Al2O3, V2O5, DSSO3 edu? It is very simple, V2O5, vanadium pentoxide. Okay, next ஒரு question. Okay, இந்த question homework பண்ண முடியும்ல, ஆல்ரெடி சொல்லிடுச்சு. ஸோ இந்த கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஸோ ஜஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணலாம்.
When the concentrated H2SO4 come in contact with the sugar, it becomes black due to ஒரு black கலரா மாறும்ல ஆல்ரெடி சொல்லி இருக்குல்ல because it absorb the water இல்ல why hydrolysis process decolorization and dehydration ஏது கரெக்ட் ஓகே ஸோ பாருங்க இது ரொம்ப சிம்பிள் question ஓகே ஒன் மோர் question இது ஒரு homework தரலாம் because it's also very simple question. So இது ரெண்டுமே homework பண்ணுங்க okay. Which of the following states about H2SO4 is false? Option A, it can act as an oxidizing agent with the copper. Option B, it acts as a dehydrating agent with the sugar. Option C, it acts as an acid in the reaction with the BaO2 and it acts as a reducing agent in the reaction with Cu2O. So just use to பாருங்க it's a good question okay. So உங்களுக்கு இதோட ஆன்சர் இதெல்லாம் homework பண்ணுங்க okay. So next is structure of oxosulfur okay. Oxosulfur ஓட structure தான் okay. So first is sulfurous acid okay. H2SO3 sulfurous acid. So sulfur S and double bond O இருக்கு and OH bond SOH bond இருக்கு. So S double bond OH bond is ஒரு bond இருக்கு. இது one bond இருக்கு and SOH bond எவ்வளோ SOH bond இருக்கு SOH bond is 2 okay. SOH bond 2 bonds இருக்கு clear. And next sulfuric acid H2SO4 எல்லாத்துக்குமே தெரியும்ல sulfuric acid இங்கே S double bond O bond எவ்வளோ இருக்கு 2 bonds இருக்கு இங்கே பாருங்க. ஸோ இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு ஓகே. அண்ட் SOH bond எவ்வளோ இருக்கு 2 இருக்கு கிளியர். நெக்ஸ்ட் இங்கே பார்க்கலாம் S double bond S bond இங்கே this is thiosulfuric acid. This is thiosulfuric acid. Thiosulfuric acid is H2S2O3. H2S2O3 தான் thiosulfuric acid. So thiosulfuric acid எவ்வளோ bond இருக்கு S double bond S bond என ஒரு bond இருக்கு okay. And S double bond O bond S double bond O அது எவ்வளோ இருக்கு 1 bond okay. And S single bond OH S single bond OH எவ்வளோ இருக்கு 2 இருக்கு okay. 2 bond இருக்கு clear. ஸோ இங்கே பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைத்தயனோஸ் ஆசிட் ஓகே. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் SS bond இருக்கு இங்கே எழுதலாம்ல பார்க்க S single bond S single bond S bond S single bond S 1 இருக்கு. and S double bond O எவ்வளோ இருக்கு S double bond O 1 2 இருக்குல்ல 2 இருக்கு. S single bond OH எவ்வளோ இருக்கு 1 இங்கேயும் இருக்கு 1 and இங்கேயும் இருக்கு 2. ஸோ இங்கே 2 bonds ஓகே. ஸோ எல்லாமே கவர் பண்ணிட்டேன்ல ஓகே. நெக்ஸ்ட் ஆசிட் இஸ் டைசல்ஃபரஸ் ஆசிட். ஸோ இதில் S single bond S எவ்வளோ இருக்கு 1 இருக்கு. and S double bond O 1 2 3 இருக்குல்ல. ஸோ இங்கே ஒன்று இருக்கு இங்கே ஒன்று இருக்கு இங்கே ஒன்று இருக்கு. ஸோ 3 இருக்கு. and SOH S single bond OH எவ்வளோ இருக்கு S single bond OH bond OH எவ்வளோ இருக்கு S single bond OH 1 2 yes 2 இருக்குல்ல. ஸோ 2 bonds இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் ஆசிட் தான் டைசல்ஃபியூரிக் ஆசிடில் எதெல்லாம் பாண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இது டைசல்ஃபியூரிக் ஆசிட் H2S2O7 ஓகே. H2S2O7 தான். ஸோ சிம்பிளாக எப்படி டைசல்ஃபியூரிக் ஆசிட்னா சல்ஃபியூரிக் ஆசிட்
ஸோ என்ன இங்கே ஒரு O ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு H இருக்குல்ல அந்த H ரிமூவ் பண்ணிவிட்டு வேறொரு சல்ஃபியூரிக் ஆசிட் அங்கே வந்து அட்டாச் பண்ண மாதிரி ஓகே ஸோ இங்கே இருக்கிற சல்ஃபியூரிக் ஆசிடில் இருக்கிற ஒரு H ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே என்ன வேறொரு சல்ஃபியூரிக் ஆசிட் குரூப் வந்து அட்டாச் பண்ண மாதிரி தான் என்ன டை சல்ஃபியூரிக் ஆசிட் குரூப் ஓகே ஸோ இதில் எதெல்லாம் பாண்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ S single bond O இங்கேயும் இருக்குது ஒரு S single bond O பாருங்கள் இங்கே ஒரு S single bond O இருக்குல்ல இங்கேயும் ஒரு S single bond O இருக்குது அப்போ எவ்வளோ டோட்டல் எவ்வளோ பாண்ட் இருக்குது டோட்டல் ஸோ டோட்டல் 2 பாண்ட்ஸ் இருக்குது ஓகே டோட்டல் 2 பாண்ட்ஸ் இருக்குது S single bond O ஸோ இதெல்லாமே எல்லாமே எல்லோ கலராக இருக்குல்ல ஸோ ஜஸ்ட் வெயிட் நான் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறேன் எஸ் ரெட் போதுமா வேறு ஏதாச்சும் கலர் வேணுமா இது பார்க்கல எல்லோ ரெட் பெட்டர்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ SO பாண்ட் 2 இருக்குது அண்ட் S டபுள் பாண்ட் O பாண்ட் எவ்வளோ இருக்குது S டபுள் பாண்ட் O ஸோ 1 2 3 4 பாண்ட் இருக்குது ஸோ இது எவ்வளோ இருக்குது 4 இருக்குது அண்ட் SOH பாண்ட் S single bond OH SOH பாண்ட் எவ்வளோ இருக்குது 1 2 இருக்குது 2 clear ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஸோ முடியலை இனியும் இருக்குது ஓகே பெராக்சிமோனோசல்ஃபியூரிக் ஆசிட் ஸோ பெராக்சிமோனோசல்ஃபியூரிக் ஆசிடில் இதுக்கு கேரோஸ் ஆசிட்னு சொல்ல முடியும் ஓகே இட் இஸ் ஆல்சோ கோல்ட் கேரோஸ் ஆசிட் ஸோ இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா S டபுள் பாண்ட் O எவ்வளோ இருக்குது அந்த பாண்டோட நம்பர் 2 இங்கேயும் இருக்குது நோ எஸ் இங்கேயும் இருக்குது 2 பாண்ட்ஸ் அண்ட் SOH பாண்ட் S single bond OH ஸோ அது ஒன்று மட்டும்தான் இருக்குது ஓகே அண்ட் இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும் என்ன SO பாண்ட் இருக்குது அது என்ன அது ஒன்று அண்ட் OH பாண்டும் இருக்குது OH பாண்டும் இருக்குது அதுவும் ஒன்று கிளியர் ஸோ அது மாதிரி இதுவும் கவுண்ட் பண்ணுங்க ஓகே ஸோ S டபுள் பாண்ட் O 1 இருக்குது 2 இருக்குது 3 இருக்குது 4 இருக்குது ஓகே 4 பாண்ட்ஸ் இருக்குது அண்ட் SO bond S single bond O 1 2 இருக்குது SOH bond அதுவும் என்ன 2 இருக்குது OO பாண்டும் இருக்குது அது என்ன 1 bond ஓகே ஸோ கிளியர் ஸோ இது மாதிரி இதுவும் கவுண்ட் பண்ணுங்க ஓகே ஸோ இதெல்லாமே என்ன எந்த கேட்டகரியில் வரும் ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் சல்ஃபர் ஓகே ஆக்சிஜனும் சல்ஃபரும் ஹைட்ரஜனும் ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் சல்ஃபர் தான் இதோட ஸ்ட்ரக்சர் இம்பார்ட்டன்ட் தான் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் a compound among the following has OO bond linkage is a compound among the following that has OO bond linkage இதில் யாருக்கு OO bond linkage இருக்கு ஆல்ரெடி சொன்னது ஸோ H2SO4 sulfuric acid peroxo disulfuric acid pyroso sulfuric acid and sulfurous acid இதில் யாருக்கு OO linkage இருக்குது OO linkage யாருக்கு இருக்குது ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணி பாருங்கள் யாருக்கு OO linkage இருக்குது இங்கே OO linkage யாருக்கு இருக்குது OO linkage ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட்க்கு நோ OO linkage பெராக்சோ டைசல்ஃபியூரிக் ஆசிட்க்கு பார்க்கலாம் பெராக்சோ டைசல்ஃபியூரிக் ஆசிட் எங்கே இருக்குது எஸ் இங்கே பாருங்கள் என்ன OO பாண்ட் இருக்குது ஓகே ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதோட ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி இம்பார்ட்டண்டா ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஓகே இதில் தான் என்ன இருக்குது OO லிங்கேஜ் இருக்குது உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும்ல OO லிங்கேஜ் இருக்குது ஆக்சிஜன் பாண்ட் இருக்குது ஓகே கிளியர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் த நம்பர் ஆஃப் S double bond O
bonds present in H2S2O4. H2S2O4 like எவ்வளோ S double bond O இருக்கு, S double bond O linkage இருக்கு. ஸோ அதை நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி பார்த்துருக்கு, படிச்சிருக்கு. ஸோ கிளாஸுக்கு பிறகு ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு ப்ராப்பராக ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது என்ன ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஓகே, இது என்ன ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் தான். ஸோ இந்த சாப்டர், இந்த செஷன் சூப்பராக முடிச்சிட்டேன். ஓகே, ஸோ நம்ம இந்த செஷன் முடிச்சிட்டேன். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஆல்ரெடி என்ன ஃபஸ்ட்டு சொன்னது ஆக்சிஜனோட எலோட்ராப்ஸ் தான் என்ன O2ம் O3யும், ஓசோனும் O3யும். அதுக்கு பிறகு நாம் என்ன பார்த்தது சல்ஃபர். ஸோ சல்ஃபர்னால் ஆக்சுவலி சல்ஃபரோட எலோட்ரோப்ஸ் 2 ஃபார்ம்ஸில் இருக்குது. ஒன்று அமார்ஃபஸ் ஃபார்ம்லேயும், இன்னொன்று என்ன அமார்ஃபஸும் கிறிஸ்டலைன் ஃபார்ம்லேயும் இருக்குது. ஸோ கிறிஸ்டலைன் ஃபார்மில் தான் நமக்கு டீட்டெயிலாக படிக்கணும். கிறிஸ்டலைன் ஃபார்மில் தான் ரோம்பிக் சல்ஃபரும் இருக்குது, மோனோக்ளினிக் சல்ஃபரும் இருக்குது. ஸோ அதோட டீட்டெயிலாக படிச்சுட்டேன், அதோட ஸ்ட்ரக்சர் படிச்சுட்டேன். ரோம்பிக் சல்ஃபர்னா S8 வரும், மோனோக்ளினிக்னா S6ம் வரும், S8ம் வரும். S6 கம்மியாக தான் வரும். ஓகே, அண்ட் சல்ஃபரோட கொஞ்சம் காம்பவுண்ட் படிச்சுட்டேன். சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட், அதோட ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே படிச்சுட்டேன். ப்ரிப்ரேஷன் மெத்தட்ஸும் படிச்சுட்டேன். அதுக்கு பிறகு லாஸ்ட்டு தான் ஆக்ஸோ ஆசிட்ஸ் ஆர் சல்ஃபரோட ஆக்ஸோ ஆசிட்ஸும் படிச்சுட்டு கொஸ்டின்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, சேட் பாக்ஸில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்ன சேட் பாக்ஸில் கேளுங்க. ஓகே, ஸோ இது இந்த வாட்டி Xylemத்திலிருந்து நீட் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே இந்த வாட்டி Xylemத்திலிருந்து மோர் தேன் 100 ஸ்டூடெண்ட்ஸ் 500க்கு மேலே எடுத்திருக்கு. ஓகே, ஸோ கங்க்ராச்சுலேஷன் டு ஆல் ஆஃப் யூ. ஸோ அண்ட் Xylem யூடியூப்பில் மட்டும் இல்லை, அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் ஃபாலோ அஸ். ஸோ உங்களுக்கு ஃபாலோ பண்ணால், எஸ்பெஷலி வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ப்ராப்பராக அப்டேட்ஸ் கிடைக்கும், கிளாஸோட அப்டேட்ஸ். அண்ட் அங்கேருந்து ஃப்ரீயாக ஃபேக்கல்ட்டிஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் கிடைக்கும். ஓகே, ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு. ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் செஷன். தேங்க்யூ ஸோ மச்.